ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெண்டைக்காய் நல்லா கழுவி தண்ணி எல்லாம் டிஷ்யூ பேப்பரால் ஊற்றி எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 350 கிராம்ஸ் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். பருப்பு 350 கிராம்ஸ்க்கு அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு தெரியணும், ஃபுல்லாக மசிஞ்சிடக்கூடாது. ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு பல் ஒரு 7 பூண்டு பல் கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4க்கும் கொஞ்சம் கம்மியாக கடுகு எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி திக்காக இந்த மாதிரி ஒரு பியூரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. நல்லெண்ணெய் போட்டு சமைச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணலாம். அந்த பிசு தன்மைலாம் போகணும், அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போது எடுத்துடலாம். வெண்டைக்காய் வதக்கின கடாயிலேயே இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது தாளிக்கிற ஜாமானெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் ஆப்ஷனல் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், ஆனியன், நல்லா இது வதங்கி வர வரைக்கும் அப்படியே விடுங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். ஏன் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த பச்சை வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes அப்படியே எல்லாமே வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்று சேர வதங்கட்டும். இப்போ மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர், சில்லி பவுடர், நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்தை பார்த்து நீங்கள் எதோ கூட்டணுமோ எதோ குறைக்கணுமோ குறைச்சிக்கோங்க. அவங்க டேஸ்ட் பட்ஜெட் ஏற்ற மாதிரி.
அவ்வளோதான். ஒரு 1 minute இந்த மசாலாலாம் வதங்குற வரைக்கும் அப்படியே அடுப்பில் விடுங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப மசிஞ்சிருந்தா நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம பருப்பு தெரியும்படியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா மசாலாலாம் வெந்துருச்சு. 1 cup of water ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்னமும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். 1.25 cup தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த டயத்தில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வர விடணும். அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரு கொதி வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காவை முன்னாடியே வதக்குனதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லை பாருங்க. நல்லா பருப்பும் தனித்தனியாக தெரியுது. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது செட்டிநாடு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். டெலிஷியஸான வெண்டைக்காய் பச்சடி இஸ் ரெடி. நீங்கள் இது எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இல்லை அப்படியே வெறும் சாதத்தில் இதை ஊற்றிட்டு சாப்பிடலாம். இன்னும் திக்காக வேணும்னா திக்காகவும் வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு. இதை துவரம்பருப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, பாசி பருப்புலையும் பண்ணாக்கா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.